Hello everyone, welcome to our channel. In the video எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா coming March 26 வந்து 10th க்கு போர்டு எக்ஸாம் அன்னைக்கு வந்து தமிழ் எக்ஸாம் March 28 வந்து இங்கிலீஷ் எக்ஸாம். சோ இங்கிலீஷ் எக்ஸாம்க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். क्वेश्चन பேட்டர்ன் மூலமாவே நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படினா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அந்த தமிழ் எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது அப்படின்றத பத்தி ஏற்கனவே நான் வீடியோ போட்டுருக்கேன். அதை பார்க்காத ஸ்டூடண்ட்ஸ் அதையும் செக் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்றத பத்தி அந்த क्वेश्चन பேட்டர்ன் மூலமாவே பார்த்திடலாம். 10th இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து டோட்டலா நம்ம 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் எழுத போறோம். இந்த 100 மார்க்ஸ்க்கான क्वेश्चंस வந்து மொத்தமா 4 பார்ட்டா வந்து நமக்கு பிரிச்சிருப்பாங்க. அதுல பார்ட் 1ல வந்து 1 மார்க்ஸ் क्वेश्चन, அதுக்கு அப்புறம் 2 மார்க்ஸ் क्वेश्चन, அதுக்கு அப்புறம் 5 மார்க் அண்ட் 8 மார்க்ஸ் இப்படின்னு மொத்தமா நமக்கு 4 பார்ட்டா பிரிச்சு வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 1 மார்க்ஸ் क्वेश्चन. இந்த 1 மார்க்ஸ் வந்து மொத்தம் எவ்வளவு இருக்கும் அப்படினா 14 1 மார்க்ஸ் இருக்கும். एक्चुअली தமிழ்ல நமக்கு வந்து 15 1 மார்க்ஸ் இருக்கும். பட் இங்கிலீஷ்ல வந்து 14 1 மார்க்ஸ் क्वेश्चंस இருக்கும் வித் ஆப்ஷன்ஸோட இருக்கும். இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து இந்த ஆப்ஷன்ஸோட இருக்குது தான். பட் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சேமா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தான் கரெக்ட்டா சூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். சோ 4 ஆப்ஷன்ஸ் இந்த क्वेश्चनோட வந்து பார்ட் 1ல இருக்கக்கூடிய 14 1 மார்க்ஸ் இருக்கும். இந்த 14 1 மார்க்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படினா ஒரு 11 டாபிக்ஸ் இருக்கு. அந்த 11 டாபிக்ஸ் என்ன அப்படினு பார்த்தோம்னா அந்த 11 டாபிக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் சினானிம்ஸ், இரண்டாவது ஆன்டனிம்ஸ், மூணாவது ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ், நாலாவது காம்பவுண்ட் வேர்ட்ஸ், அஞ்சாவது பிரேசல் வேர்ட்ஸ், ஆறாவது அப்ரிவியேஷன், ஏழாவது சிங்குலர் அண்ட் ப்ளூரல், எட்டாவது டென்சஸ், ஒன்பதாவது லிங்கர்ஸ் அண்ட் பத்தாவது ப்ரிபோசிஷன் அண்ட் 11வது வந்து மாடல் வேர்ப்ஸ். இந்த 11 டாபிக்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு 14 1 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. இது வந்து எங்க இருக்கும் உங்களுடைய புக்ல அப்படின்னு பார்த்தா vocabulary செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுல தான் இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து எதுக்கு படிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தா சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ். இந்த சினானிம்ஸ் வந்து புக் பேக்ல இருக்கக்கூடிய சினானிம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்டனிம்ஸும் படிச்சு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட அதுல இருந்து தான் வரும். ஸோ சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் வந்து நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே வந்து இந்த vocabulary செக்ஷன் அப்படின்னு ஒன்று உங்களுடைய புக்ல இருக்கும். அதுல மீதி டாபிக்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு டைம் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த 14 1 மார்க்ஸ் வந்து நீங்க ஈஸியா எடுத்துடலாம். அடுத்தது பார்ட் 2ல வந்து 2 மார்க்ஸ் क्वेश्चन தான் கேட்டிருப்பாங்க. இந்த பார்ட் 2 வந்து மொத்தமா 4 செக்ஷன்ஸா வந்து பிரிச்சிருப்பாங்க. அதுல செக்ஷன் 1 வந்து 15 to 18 வரைக்கும் மொத்தமா நமக்கு 4 क्वेश्चंस இருக்கும். இதுக்கு ஏதாவது நம்ம 3 क्वेश्चंஸ்க்கு ஆன்சர் எழுதினா போதும். 3 into 2 equal to 6 மார்க்குக்கு நம்ம எழுதினா போதும். இந்த அதாவது செக்ஷன் 1ல இது இந்த 4 क्वेश्चंस வந்து எங்க இருந்து கேட்டிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரோஸோட क्वेश्चन ஆன்சர் தான் நம்ம இங்க எழுத போறோம். சோ ப்ரோஸ்ல இருக்கக்கூடிய நம்மளுக்கு மொத்தம் 7 யூனிட். அதுல இருக்கக்கூடிய எல்லா ப்ரோஸோட 2 மார்க்ஸ் क्वेश्चन நீங்க படிச்சிருந்தீங்க அப்படினா வந்து இந்த 4 क्वेश्चंसல ஏதாவது 3 क्वेश्चनக்கு நம்ம ஆன்சர் எழுதி நம்ம 6 மார்க்குக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது வந்து செக்ஷன் 2 அதாவது பார்ட் 2 செக்ஷன் 2 இதுலயும் வந்து 19 to 22 வரைக்கும் டோட்டலா நமக்கு 4 क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க. இதுலயும் நம்ம ஏதாவது 3 क्वेश्चंஸ்க்கு ஆன்சர் எழுதினா போதும். இதுவும் 3 into 2 equal to 6 மார்க்குக்கு தான் நம்ம ஆன்சர் எழுத போறோம். இது எதில இருந்து வரும் அப்படினா போயமோட क्वेश्चन ஆன்சர்ஸ். சோ போயமோட क्वेश्चन ஆன்சர்ஸ்ல 2 மார்க்ஸ் क्वेश्चंस எல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கும் வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இதுலயும் 6 மார்க்ஸ் வந்து நம்ம வாங்கிடலாம். அடுத்தது வந்து பார்ட் 2ல செக்ஷன் 3 வந்து கிராமர் பார்ட். இதுல வந்து 23 to 27 வரைக்கும் நமக்கு டோட்டலா 5 क्वेश्चंस வந்து இருக்கும். இந்த 5 क्वेश्चनல நம்ம ஏதாவது இதுலயும் 3 क्वेश्चंस தான் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். இந்த கிராமர் பார்ட் சில பேர் கஷ்டமா இருந்தாலும் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து உங்களுடைய எய்ம் 100 out of 99 அப்படின்னு இருக்கிற பட்சத்துல இந்த பார்ட்டுக்கு ரொம்பவே வந்து அதாவது கிராமர் பார்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இன் கேஸ் இல்ல 80 or 70 above இருந்தாலே எனக்கு போதும் அப்படிங்கிறவங்க தாராளமாவே இந்த கிராமர் பார்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா புரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். இன் கேஸ் நீங்க கிராமர் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஓகே. பட் புதுசா இதுக்கப்புறம் வந்து கிராமர் வந்து எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சு இந்த கிராமர் பார்ட்டை அட்டன் பண்ண பாருங்க. இந்த கிராமர் பார்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அதாவது 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம 3 ஆன்சர் எழுதினா போதும்னு சொன்னோம் இல்லையா. இந்த 5 கொஸ்டின்ஸ் எதை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க அப்படின்னா இந்த 6 டாபிக்ஸ் அதாவது டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸஸ், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், பங்க்சுவேஷன், ரீஅரேஞ்ச் அண்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்.
இந்த 6 டாபிக்ஸை வச்சு தான் நமக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து நம்ம ஏதாவது 3 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எழுதினால் போதும். உங்களுக்கு கிராமர் தெரிஞ்சால் புரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு புரியவே இல்லை, இதுக்கு முன்னாடி நான் அந்த டாப்பிக்கை பற்றி பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் உங்களோட எய்ம் 99 90க்கு மேலே இருக்குன்றப்போ இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க பாருங்கள். ஓகேவா? அடுத்தது பார்ட் 2ல செக்ஷன் வந்து 4. இதோட கொஸ்டின் நம்பர் வந்து 28. இதுவும் ஒரே ஒரு 2 மார்க்ஸ் கொஸ்டின் தான். ஸோ இதில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா ரோட் மேப் ஆர் ஸ்லோகன். அதாவது எப்போதுமே கம்பல்சரி ரோட் மேப் தான் கேட்பாங்க. எப்பயாவது வந்து இந்த ஸ்லோகன்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் ரெண்டுத்துக்குமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இதில் வந்து 2 மார்க்ஸ் நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 4 செக்ஷன் சொன்னோம் இல்லையா, அந்த 4 செக்ஷன்ல இது 4வது செக்ஷன். இதோட இது வரைக்கும் நம்ம ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா பார்ட் 2 வந்து நமக்கு கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடும். அடுத்தது வந்து பார்ட் 3. பார்ட் 2 வந்து 2 மார்க்ஸ் கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்ட் 3ல வந்து 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். இதுல மொத்தம் நமக்கு வந்து 5 செக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது பார்ட் 2ல வந்து நமக்கு 4 செக்ஷன் இருந்த மாதிரி பார்ட் 3ல வந்து 5 செக்ஷன்ஸ் இருக்கும். இந்த 5 செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் செக்ஷனோட கொஸ்டின்ஸ் வந்து 29 to 32 வரைக்கும் நமக்கு டோட்டலா 4 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இந்த 4 கொஸ்டின்ஸ்ல நம்ம 2 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ 2 into 5 = 10 மார்க்ஸ் வந்து இந்த செக்ஷன் 1ல நம்ம ஆன்சர் பண்ண போறோம். இது எங்க இருந்து இந்த கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா ப்ரோஸ். நமக்கு 7 யூனிட் இருக்கு இல்லையா, அந்த 7 யூனிட்ல இருக்கக்கூடிய ப்ரோஸோட பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் தான் வந்து இங்க வந்திருக்கும். ஸோ நம்ம 7 யூனிட்ல இருக்கக்கூடிய ப்ரோஸோட பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த செக்ஷன்ல நமக்கு டோட்டலா 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு 2 கொஸ்டின் ஆன்சர் எழுத சொல்றாங்க இல்லையா, இதை வந்து நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இவ்வளவுதான் செக்ஷன் 1. அதாவது பார்ட் 3ல செக்ஷன் 1 வந்து இவ்வளவுதான். அடுத்தது பார்ட் 3ல செக்ஷன் 2 வந்து 33 to 36 வரைக்கும் டோட்டலா நமக்கு 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுலயும் ஏதாவது 2 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் எழுதினால் போதுமானது. இதுல எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா போயம்ல இருக்கக்கூடிய பேராகிராஃப் கொஸ்டின். அதாவது கொஸ்டின் நம்பர் 33 and 34 இது ரெண்டுமே வந்து போயமோட பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்டிருப்பாங்க. அது ரெண்டுத்துக்காக நம்ம ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா போயட்டிக் டிவைசஸ் கேட்டிருப்பாங்க, பேராப்ரைஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது போயமோட பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் போயட்டிக் டிவைசஸ் அண்ட் பேராப்ரைஸ் இந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு டோட்டலா இந்த செக்ஷன்ல வந்து 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏதாவது 2 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எழுதினால் போதுமானது. ஸோ 2 into 5 = 10 மார்க்ஸ்க்கு நம்ம இந்த பார்ட்ல ஆன்சர் பண்ணிட போறோம். ஸோ 4 கொஸ்டின்ஸ் இருக்கும், நம்ம 2த்துக்கு ஆன்சர் பண்ணா போதுமானது. அடுத்தது வந்து பார்ட் 3ல செக்ஷன் 3 பத்தி பார்க்கலாம். அடுத்தது பார்ட் 3 வந்து பார்ட் 3ல செக்ஷன் 3 வந்து சப்ளிமெண்ட்ரியில இருந்தா நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். அதாவது 37 and 38 2 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இதுல ஏதாவது 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் எழுதினா போதும். ஸோ 1 into 5 வந்து 5, அதாவது 5 மார்க் தான். அதாவது முன்னாடி இருந்தது வந்து 2 பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரோஸ்ல இருந்து வரும், 2 வந்து போயம்ல இருந்து வரும். 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஏதாவது 2த்துக்கு ஆன்சர் பண்ணினா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்தது செக்ஷன் 3ல வந்து சப்ளிமெண்ட்ரி 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது 2 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதுல ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் எழுதினால் போதும். இதை எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா கம்ப்ரிஹென்ஷன் ஆர் ரீஅரேஞ்ச். அதாவது கொஸ்டின் நம்பர் 37 வந்து இந்த கம்ப்ரிஹென்ஷன், கொஸ்டின் நம்பர் 38 வந்து ரீஅரேஞ்ச். இது வந்து எதுல இருந்து வரும் அப்படின்னா சப்ளிமெண்ட்ரியில இருந்து வரும். ஸோ நம்ம சப்ளிமெண்ட்ரினா அப்படியே லைனா சப்ளிமெண்ட்ரிலேருந்து வராது. அந்த சப்ளிமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்சிடென்ட்ஸ் வச்சு இந்த கம்ப்ரிஹென்ஸ் ஒரு பேராகிராஃப் கொடுத்து கீழே கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு சப்ளிமெண்ட்ரி கரெக்டாக நமக்கு தெரியும், அந்த கதை வந்து நமக்கு கரெக்டாக புரியும் அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் எழுதினால் போதும். ஆன் த ஸ்பாட்ல படிச்சு பாருங்க கொஸ்டின் பேப்பரை. இது உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்னா இது எழுதுங்க. அப்படி இல்லை ரீஅரேஞ்ச் வந்து எனக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்னா ஏதாவது ஒன்றுத்துக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த பார்ட்ல வந்து 5 மார்க் வந்து நம்ம வாங்கிடலாம். இதோட செக்ஷன் 3 வந்து முடிஞ்சிடும். அடுத்தது பார்ட் 3ல வந்து செக்ஷன் 4. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து நம்ம படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுத போதில் நம்மளுடைய ஓன் ஸ்கில்லை வச்சு தான் எழுத போறோம். இதுல வந்து டோட்டலா நமக்கு இந்த செக்ஷன் 4ல வந்து நமக்கு டோட்டலா 6 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏதாவது 4 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எழுதினால் போதும். ஸோ 4 into 5 =
20 மார்க்ஸ் வந்து நம்ம இந்த செக்ஷன்ல ஈஸியா வாங்கிடலாம். இந்த 6 கொஸ்டின்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி நமக்கு கேட்டிருப்பாங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட், சம்மரி ஆர் நோட்ஸ், டிஸ்கிரைப் தி பிக்சர்ஸ், நோட்டீஸ், லெட்டர் ரைட்டிங், எரர் ஸ்பாட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங், ஆர்டிகல் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங் அண்ட் ஸ்பீச் ரைட்டிங். இந்த 10 டாபிக்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதை ரிப்பீட்டடா எழுதணும் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட், சம்மரி ஆர் நோட்ஸ், டிஸ்கிரைப் தி பிக்சர், நோட்டீஸ், லெட்டர் ரைட்டிங், எரர் ஸ்பாட்டிங், இந்த 6 டாபிக்ஸ் பேஸ் பண்ணி தான் எப்போதுமே இந்த 6 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. எப்பயாவது மீதி இருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் ரைட்டிங், ஆர்டிகல் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங் அண்ட் ஸ்பீச் ரைட்டிங் வந்து எப்பயாவது வரும். நீங்க எதுக்கும் ப்ரிப்பேரா போறது வந்து பெஸ்ட். இதை வந்து கண்டிப்பா நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போயெல்லாம் எக்ஸாம் எழுத முடியாது. இது நம்மளுடைய ஓன் ஸ்கில், கிரியேட்டிவ் ஸ்கில்லை வச்சு ஆன் தி ஸ்பாட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 6 கொஸ்டின்ஸை பத்தி ஒரு ஐடியாவோட நீங்க போனீங்க அப்படின்னா நம்ம 4 கொஸ்டின்ஸ் ஈஸியா ஆன்சர் பண்ணி 20 மார்க்ஸ் வந்து நம்ம ஈஸியா வாங்கிடலாம். இது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு ஐடியாவுக்காக நான் எங்க போய் பார்க்குறது இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய புக்ல வொக்காபுலரி செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா லெட்டர் ரைட்டிங் அப்படின்ற மாதிரி சில டாபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் தான் இதெல்லாம் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வொக்காபுலரி செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா லெட்டர் ரைட்டிங் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இதை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ இதில் நம்ம ஈஸியாக 20 மார்க்ஸ் வந்து நம்ம வாங்கிடலாம். இவ்வளோ தான் இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 10 டாபிக்ஸில் வந்து நீங்கள் கிளியராக இருங்க. இந்த 10 டாபிக்ஸை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு எப்படிலாம் நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட நீங்கள் எக்ஸாம் ஆளுக்கு போனீங்க அப்படின்னா போதுமானது. ஸோ 20 மார்க்ஸ் வந்து நம்ம ஈஸியா வாங்கிடலாம். செக்ஷன் 4 வந்து அதாவது பார்ட் 3ல செக்ஷன் 4 வந்து இவ்வளவுதான். ஆனா இந்த செக்ஷன் 4ஓட क्वेश्चंस வந்து 39 to 44 வரைக்கும் 6 क्वेश्चंस வந்து நமக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ क्वेश्चन நம்பர் இம்பார்ட்டன்ட், அதனால தான் போறேன். ஸோ 39 to 44 வரைக்கும் 6 क्वेश्चंस வந்து நமக்கு இருக்கும். அடுத்தது பார்ட் 3ல செக்ஷன் 5 வந்து மெமரி போயம். இதில் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும். அது ஒன்றுத்துக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா 5 மார்க்கு. இது நமக்கு எங்கேருந்து வரும் அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது வந்து மெமரி போயம்ல இருந்து தான் நமக்கு கேட்க போகிறாங்க. ஸோ நம்ம மெமரி போயமை எழுதுகிறப்போ இம்பார்ட்டண்டாக நம்ம பண்ண வேண்டியது அதோடைய டைட்டில் அண்ட் அதோடைய ஆத்தர் நேம். அடுத்தது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம அதாவது போயமை எழுதி எப்போதுமே பழகணும். ஏன்னா மீதி இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ஷன் பண்றவங்க பாக்குறாங்களோ இல்லையோ, ஆனா மெமரி போயமை கரெக்ஷன் பண்ணும்போது கண்டிப்பா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து செக் பண்ணுவாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் கிடைக்காம 3 மார்க் ஆர் 4 மார்க்ஸ் அப்படி கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இல்லாம கரெக்டா எழுதிருந்தால் கூட டைட்டில் ஆர் ஆத்தர் நேம் அந்த மாதிரி ஏதாவது எழுதாம விட்டுருந்தீங்க அப்படின்னா அதனாலே 1 மார்க் வந்து மைனஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மெமரி போயம் எழுத போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த போயமோட டைட்டில் எழுதுங்க. அடுத்தது அந்த போயமை லைன்ஸ் மாறாம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுங்க. அடுத்தது கடைசியா அந்த போயமோட ஆத்தர் நேம், அந்த போயமோட ஆத்தர் யாரு அப்படிங்கறத கீழே எழுதுங்க. ஸோ டோட்டலா 5 மார்க் வந்து இதுல நம்ம வாங்கிடலாம். இதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா இந்த 5 மார்க் வராம இதுல இருந்து மார்க்ஸ் நமக்கு உங்களுக்கு குறையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ செக்ஷன் 5ஓட தான் பார்ட் 3ல செக்ஷன் 5ஓட இந்த 5 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து கம்ப்ளீட்டா. ஸோ பார்ட் 3யும் வந்து இதோட க்ளோஸ்டு. அடுத்தது வந்து பார்ட் 4 பத்தி நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த போயமோட கொஸ்டின் நம்பர் வந்து 45. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் நம்பர் எப்போதுமே மறக்காதீங்க. அட் சேம் டைம் போயம் எழுதுறப்பையும் கொஸ்டின் நம்பர் மார்ஜின் எப்படி இருக்குன்னா கொஸ்டின் நம்பர் எப்படி இங்க போட்டு அதுக்கப்புறமா இந்த போயம் எழுத பாருங்க. நீங்க போயம்ல டைட்டில், போயமோட லைன்ஸ், ஆத்தர் நேம் எல்லாமே கரெக்டா எழுதிருந்தாலும் இந்த 45 அப்படிங்கிற கொஸ்டின் நம்பரை நீங்க போடாம விட்டீங்க அப்படின்னா டோட்டலாவே உங்களுக்கு மார்க் வந்து கிடைக்காது. இங்க ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் 1 or 2 மார்க் தான் வந்து மைனஸ் ஆகும். இங்க இந்த கொஸ்டின் நம்பரை போடாம நீங்க இந்த போயமை எழுதிட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மார்க் வந்து கிடைக்காது. ஸோ கொஸ்டின் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, மறந்துடாதீங்க. அடுத்தது வந்து பார்ட் 4. இதுல வந்து செக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. இது வந்து 8 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 46 and 47 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 2 கொஸ்டின்ஸ்க்குமே வந்து நம்ம ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். டோட்டலா 16 மார்க்குக்கு வந்து நம்ம ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். இது எதை பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்ளிமெண்ட்ரி வந்து எய்தரார் கேட்டிருப்பாங்க. அதாவது மேல ஒரு சப்ளிமெண்ட்ரியோட இன்ஸ் இருக்கும், அதை வச்சு நீங்க டெவலப் பண்ணி எழுதணும். அப்படி அது கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்தா ஆர் அப்படின்னு கொடுத்து கீழே ஒரு சப்ளிமெண்ட்ரியோட இன்ஸ் இருக்கும், அதை நீங்க டெவலப் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். இது மேல இருக்கக்கூடியது அப்படின்னா கீழே இருக்கக்கூடியது ஏதாவது ஒன்று எழுதினா போதும். இதோட கொஸ்டின் நம்பர் வந்து
46. அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் 47 வந்து இந்த கம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருப்பாங்க ஆர் வந்து போயமோட கம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருப்பாங்க. கம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்க ஏதாவது எது நல்லா தெரியுமோ அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணினால் போதுமானது. இது வந்து புக்ல இருந்து வராது, இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ். ஸோ நீங்கள் அந்த டைமில் படித்து பார்த்துட்டு எது உங்களுக்கு புரியுதோ, எது உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணினால் போதும். ஸோ இதில் வந்து இதுலையும் ஆர் அப்படின்னு கொடுத்துட்டு 2 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்றுத்துக்கு நீங்கள் ஆன்சர் எழுதணும். இதுலேயும் ரெண்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்றுத்துக்கு நீங்கள் ஆன்சர் எழுதணும். என்னை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரியோட கம்ப்ரிஹென்ஷன் தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா போயமோட கம்ப்ரிஹென்ஷன் வந்து சம்டைம்ஸ் சில பேருக்கு புரியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரிஸ்க் எடுக்காமல் நீங்கள் அதை எழுதுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம 16 மார்க்ஸ்க்கு வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சிடுறோம். இதோட நம்மளுடைய இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்ட் 4 வரைக்கும் தான் நம்மளோட கொஸ்டின் பேப்பர். ஸோ இதோட வந்து நமக்கு கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இது எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.